நம்ம அந்த வண்டிக்கு வந்து ஃபோர்க்கு டீப்பும் வந்து நம்ம புதுசு வாங்கி மாட்டியாச்சு. மாட்டி எல்லாமே மாட்டி வச்சுருக்கோம். இங்கிட்டு வந்து செயின் ப்ராக்கெட்டில் வந்து இந்த 4 போல்ட்டு போட்டு லாக் போட்டிருக்கோம். அதுபோக வந்து இந்த பேரிங் வந்து ஏற்கனவே போய் தான் கிடந்துச்சு. பேரிங்கை வந்து நம்ம வந்து புதுசு வந்து மாட்டியாச்சு. இதையும் மாட்டியாச்சு. பின்னாடி வந்து பிரேக் ஷூ பிளேட்டு, அதில் வந்து பிரேக் ஷூவை மாட்டி லைட்டாக வந்து நம்ம வந்து க்ரீஸ் பேக் பண்ணியிருக்கோம். இப்போ பிரேக் ஷூ வந்து நம்ம மாட்டிட்டு அடுத்து வந்து ஒரு குறைஞ்ச வந்து ஒரு 2500 கிலோமீட்ரு இல்லாட்டினா அதிகமாக ஓடுற வண்டினா ஒரு 5000 கிலோமீட்டருக்கு ஒருக்கா நம்ம பிரேக்கை மட்டும் கழட்டி லைட்டாக க்ளீன் பண்ணி போட்டோம்னா பிரேக்கு கீச்சிங்கிற ஒரு சவுண்டு அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வந்து வராது. பிரேக் ஷூ வந்து நம்ம மாட்டியாச்சு. அதுமாரி ஃப்ரண்ட்டு ஷூ பிளேட்டில் வந்து நம்ம வந்து சின்ன பனியனை மாட்டியிருக்கோம். சின்ன பனியனை மாட்டிட்டு இந்த சைடு வந்து ஒரு நட்டு ஒன்று வரும். இந்த நட்டை வந்து நிறையா வண்டியில் ஸ்டக் ஆயிரும். நம்ம அதுக்கு இந்த நட்டு புது நட்டு போட்டிருக்கோம். போட்டு அந்த நட்டு மாட்டும் போது லைட்டாக அந்த மறைக்கு வந்து க்ரீஸ் பேக்கிங் பண்ணி மாட்டியிருக்கோம். இந்த நட்டை வந்து நம்ம வந்து எப்படி டைட் பண்ணோம்னா இதுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் ரூல்ஸ் இருக்குது. இந்த ஸ்பெஷல் ரூல்ஸ் வச்சு தான் வந்து நம்ம வந்து இந்த நட்டை எப்போயுமே வந்து டைட் பண்ண முடியும். அதே மாதிரியே வந்து நம்ம டைட் பண்ணியாச்சு. அதேமாதிரி இந்த பினியனை வந்து நம்ம வந்து எப்படி ப்ரொசீஜராக மாட்டணும்னு பார்க்கும்போது இந்த பினியனை வந்து 2 வாசர் வரும். ஒரு வாசர் வந்து கனத்த வாசர் வரும். 2 வாசருமே வந்து நமக்கு வந்து கனத்த வாசர் வரும். ஒரு லாக் ஒன்று வரும். வந்து மாட்டும் போது பினியனுக்கு உள்ளக்க வந்து ஒரு வாசரை போடணும். இப்படி ஒரு வாசரை போட்டு அதுக்கப்புறம் பினியனு நம்ம மாட்டும் போது க்ரீஸ் பேக் பண்ணி தான் மாட்டணும். பினியனை வந்து வாசரை போட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு வாசரை கனத்த வாசரை போட்டு அதுக்கு மேலே வந்து லாக்கை போட்டு தான் நம்ம எப்போயுமே இதை ப்ரொசீஜராக மாட்டணும். ஒரு வேளை வந்து நம்ம வந்து வாசரை 2யும் மேலே போட்டு மாட்டினோன்னா என்ன ஆகும்னா நம்ம மாட்டினோன்னேயுமே இந்த பினியன் பல்லு வந்து நமக்கு வந்து அடியாகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. அதனால் இதை கவனமாக வந்து நம்ம மாட்டிடுவோம். இப்போ 2 பிரேக் ஷூவு இது எல்லாமே மாட்டியாச்சு. இப்போ போர்க்கு ரேசரு எல்லாமே மாட்டி வண்டியில் வந்து வீல் எல்லாத்தையும் மாட்டுவோம். நம்ம வண்டிக்கு வந்து போர்க்கை வந்து நம்ம வந்து மாட்டியாச்சு. போர்க்கை மாட்டும் போது இந்த போர்க்கு ரேசர்னால் புதுசு போட்டு நம்ம எல்லாத்தையும் ப்ரொசீஜராக வந்து மாட்டியாச்சு. இந்த போர்க்கு டீ ஸ்டம்பு, இந்த 2 டீ ஸ்டம்பு வந்து நம்ம வந்து புதுசு போட்டிருக்கோம். அது போக வந்து இந்த ஆயில் சீலோட டஸ்ட்டு கவர் வந்து லேட்டஸ்ட்டு கவர் போட்டிருக்கோம். ஏன்னா இது வந்து 2000 மாடலுக்கு மேலே உள்ள வண்டி, 2000, 2001 இந்த மாதிரி மாடலுக்கு டஸ்ட்டு கவர் வந்து இந்த மாதிரி வந்து மேலே தான் வரும். இது வந்து ஓல்டு மாடலில் இந்த ஒரு ரப்பர் மாதிரி இப்படி சொருவி இந்த இடத்துல ஸ்டெப்பில் வந்து உட்கார மாதிரி இருக்கும். நம்ம ஃபினிஷிங் பண்ண பிறகு இந்த ஸ்டெப்பில் மட்டும் லைட்டாக கருப்பு கலர் ஸ்டிக்கர் ஒட்டி விட்டோம்னா அது ஒரு மாடலாக பார்க்க லுக்காக இருக்கும். ஏன்னா அந்த டஸ்ட்டு கவரோட இந்த டஸ்ட்டு கவர் வந்து கொஞ்சம் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். கொஞ்சம் ஆயில் சீல் வந்து போகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. அதுபோக வந்து ஃப்ரண்ட் மக்காடையும் வந்து நம்ம மாட்டியாச்சு. ட்ரிம்மு அதுபோக பிரேக் கேமு எல்லாமே வந்து புதுசு போட்டு ஸ்பீடாமீட்ரு ட்ரைவு எல்லாமே வந்து நம்ம ப்ரொசீஜரை மாட்டி டைட் பண்ணியாச்சு. டயர் வந்து நம்ம வந்து சொல்லியிருக்கோம். எம்ஆர்எஃப்பில் வந்து இந்த பட்டன் வாங்கி போட்டிருப்போம். எம்ஆர்எஃப்பில் வந்து 2.25க்கு 18 அந்த சைஸ் டயர் வந்து நம்ம மாட்டியிருக்கோம். அப்போது மேலே கேண்டில் பாரும் நம்ம ஒரிஜினல் கேண்டில் பார் போட்டு மாட்டியிருக்கோம். இந்த ஹெட்லைட் இந்த ஸ்டே வந்து நம்ம வந்து புதுசே வந்து மாட்டியாச்சு. பழசை வந்து ரொம்ப துருப்பிடிச்சனால அது போடாமல் புதுசு வாங்கி மாட்டியிருக்கோம். அதுபோல் இந்த ஆயில் டேங்கு மாற்றியாச்சு. ஆயில் டேங்க் வந்து நம்ம ப்ரொசீஜராக இந்த ஏர் டீப்பெல்லாம் வந்து இந்த பின்னாடி வழியாக இந்த இது வழியாக விட்டுருக்கோம். அதுபோல் ஆயில் டேங்கு வண்டியில் வந்து நம்ம ஒரிஜினல் தான் வாங்கியிருக்கோம். அதையே வந்து மாட்டியாச்சு. இந்த சைடு வந்து ஏர் ஃபில்ட்ரு பாக்ஸு அதையும் வந்து போட்டு இந்த நட்டு எல்லாத்தையும் ஒன்றோட டைட் பண்ணியாச்சு. பின்னாடி வந்து மக்காடு இந்த கேபிள் எல்லாமே மாட்டியிருக்கோம். மக்காடு வந்து நம்ம இந்த வண்டிக்கு வந்து புதுசு தான் மாட்டியிருக்கோம். இந்த சாக்கோசர் வந்து பழைய சாக்கோசர் மாட்டியிருக்கோம். இந்த சைடு வந்து ஏர் ஃபில்ட்ரு பாக்ஸு அதையும் மாட்டியாச்சு. இந்த டூல்ஸ் பாக்ஸு இதையும் வந்து நம்ம புதுசு வாங்கி அதையும் மாட்டியாச்சு. இந்த பிரேக் ராடுலாம் வந்து நம்ம புதுசு போட்டிருக்கோம். அதையும் மாட்டி இந்த ஸ்டாண்டு பின்னு எல்லாமே வந்து இந்த வண்டியில் மாட்டியாச்சு. ஃபேக்ட்ரியில் வந்து நம்ம டயர் வந்து சொல்லியிருக்கோம். எம்ஆர்எஃப் டயரில் 300க்கு 18 அந்த சைஸ் டயர் வாங்கி போட்டிருக்கோம். இந்த பட்டன் டயர் தான் ஃபேக்ட்ரியில் எல்லா வண்டிக்கும் போட்டோம்னா இந்த வண்டிக்கு பார்க்குறதுக்கும் நல்லா லுக்காகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். இப்போ இந்த வண்டியில் வந்து நம்ம ஓரளவுக்கு எல்லா பொருளும் வந்து மாட்டியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம இன்ஜினை வந்து ஃபிட் பண்ணி வண்டியில் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த ஆயில் ஃபில்ட்ரு கேபிள், பிரேக் கேபிள், இந்த ஸ்பீடாமீட்ரு எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து மாட்டுவோம். நம்ம இந்த வண்டியில் வந்து இன்ஜின் கேஸில் இன்ஜின் பேரிங்கு எல்லாமே வந்து நம்ம வந்து ப்ரொசீஜராக மாட்டிட்டோம். இன்ஜின் பேரிங்கெலாம் மாட்டிட்டு நான் என்ன பண்ணுவேன்னா ஆயில் சீலையும் இந்த சைடு கிளச்சு ஆயில் சீல் பார்க்கும்போது தெரியும். கிளச் ஆயில் சீலை முதலே வந்து நான் மாட்டிடுவேன். அதே மாதிரி இந்த சைடு வந்து மேக்னெட் ஆயில் சீலு, சின்ன பல்லு ஆயில் சீலு,
அதுபோக வந்து கீழ்படல் ஆயில் சீல் எல்லாத்தையும் மாட்டிட்டு தான் இன்ஜின் கேஸை வந்து ஃபிட் பண்ணுவேன். நம்ம ஃபிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த ஆயில்ஸில் இருக்கணும்னு நினச்சோம்னா கொஞ்சம் ப்ரொசீஜராக வந்து மாட்ட முடியாது. அதனால் வந்து இப்படியே வந்து நான் மாட்டி தான் மாட்டுவேன் நண்பர்களே. அதே மாதிரி தான் இந்த வண்டிக்கு மாட்டியிருக்கோம். அதுபோக வந்து இந்த வண்டியில் வந்து கிராங்கையே வந்து மாட்டியாச்சு. கிராங்கை மாட்டி நம்ம சுற்றி பார்த்தோன்னா கிராங்கு நல்லா ஃப்ரீயாக சுற்றுது. அதே மாதிரி கீர் அசம்பிளி ட்ரம்மு எல்லாத்தையும் வந்து நல்லா கரெக்டாக ப்ரொசீஜராக வந்து நம்ம வந்து மாட்டியாச்சு. இதுவும் கரெக்டாக நல்லா சுற்றுது. அதுபோக இந்த வண்டியில் வந்து நம்ம மாட்டும் போது சொல்லியிருப்போம், இந்த 666 பேஸ்ட்டு இதுக்கு வந்து சென்ட்ரு கேஸ்கட் வராது யமஹா பொறுத்தளவு. இந்த 666 பேஸ்ட்டை போட்டு நம்ம வந்து இந்த இன்ஜின் கேஸை வந்து ஒன்று போல் வந்து இதுலேயும் ஃபிட் பண்ணுவோம். ஃபிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கிளச்சனாக வந்து நம்ம எப்படி மாட்டுறது, அதுபோக வந்து இந்த பேரல் கிட்டில் வந்து நமக்கு வந்து வைப்ரேஷன் சவுண்டுக்கு ஒரு ரப்பர்னா வரும் இந்த பேரல் கிட்டில். அதுபோக வந்து மேலே கெட்டுலேயும் வந்து ஒரு ரப்பர்னா வரும். அதெல்லாம் வந்து எப்படி நம்ம ப்ரொசீஜராக வச்சு மாட்டணும் அப்படிங்கிறதையும் பார்ப்போம் நண்பர்களே. நம்ம அந்த வண்டியில் வந்து இன்ஜினை வந்து மாட்டியாச்சு. இன்ஜினை மாட்டி இன்ஜின் போல்ட்டு எல்லாமே இதில் வந்து 13ஆம் நம்பர் போல்ட்டு வரும். இங்கிட்ட வந்து 14ஆம் நம்பர் போல்ட்டு. அப்போது இந்த புட்ரெஸ்ட்டுக்குள்ளே 2 போல்ட்டு எல்லாமே போட்டு இன்ஜினை ஏற்றி நம்ம வந்து சின்ன பிள்ளையை மாட்டி செயின் கவர் எல்லாத்தையும் இந்த வண்டியில் வந்து நம்ம வந்து மாட்டியிருப்போம். செயின் கவரையும் மாட்டியாச்சு. பேரல் கிட்டு அதே வந்து மாட்டியிருக்கோம். நம்ம கேஸ் கட்டினா ஒரிஜினல் கேஸ் கட்டு போட்டு நல்லா நீட்டாக மாட்டியாச்சு. மேலே வந்து கெட்டை வந்து மாட்டிடலாம். அதுபோல் இந்த கார்பூட்டர் பிளாஞ்சு அதையும் வந்து நம்ம வந்து மாட்டியிருப்போம். ரீடி வால்வு மாட்டும் போது இந்த இங்கிட்ட உள் சைடு மட்டும் ஒரு கேஸ் கட்டு போட்டுக்கிறணும். இந்த வெளி சைடு வந்து கேஸ் கட்டு போடணும் தேவையில்லை. ஏன்னா அந்த கார்பூட்டர் பிளாஞ்சு வந்து நம்ம ஒரிஜினல் போட்டனால நம்ம இப்போ கேஸ் கட்டு போடாமையே இதை ஒரிஜினாலிட்டியாகவே நம்ம வந்து மாட்டிடலாம். அதுபோல் வந்து இந்த ஏர் டிப்பு இந்த ஏர் பாக்ஸு இதெல்லாம் வந்து நம்ம மாட்டணும். இந்த வண்டியில் வந்து நம்ம மேக்னட் வந்து இந்த பிளாஸ்டிக் ஃபுல்லாமே லைட்டாக வந்து இன்ஜின் ஹீட்டுக்கு வந்து அந்த பேஸ்ட்டுலாம் வந்து போய் இருக்குது. அதுக்கு நம்ம வந்து இந்த 743 இந்த குயிக் பேஸ்ட்டை தான் வாங்கி நான் ஒட்டுவேன். இதை வந்து நல்லா இந்த இடத்துல வந்து நல்லா ஊற்றி விட்டோன்னா உள்ளே எல்லாமே போய் நல்லா கிச்சன் வந்து நின்றுக்குறோம். அப்படிங்கிறப்ப நம்ம இன்ஜின் ஹீட்டுக்கு வந்து கிளச்சு இந்த சைடு வந்து மேக்னட்டில் வந்து சலசலன்னு சவுண்டு கேட்காது. ஏன்னா இந்த பிளாஸ்டிக் இந்த உள்ளே வந்து மேக்னட் இருக்கும். அதுக்கு மேலே வந்து இந்த பிளாஸ்டிக் வந்து நமக்கு ஏற்கனவே ஒரிஜினாலிட்டி வரும்போது பேஸ்ட்டு போட்டு தான் வரும். நம்ம நாள்பட இன்ஜின் கீட்டுக்கு ஃபுல்லாமே அந்த பேஸ்ட் ஃபுல்லாக போயிடும். அப்படிங்கிறப்ப இன்ஜின் கீட்டுக்கு இந்த வைப்ரேஷன் சவுண்டு இருக்கும். அதுக்கு வந்து நம்ம இதை வந்து இந்த மாதிரி வந்து பேஸ்ட்டை வச்சு நம்ம மாட்டினோம்னா நமக்கு மேக்னட் சவுண்டு எதுவுமே இருக்காது. இப்போ இந்த சைடு வந்து நம்ம வந்து மேக்னட்டை மாட்டிட்டு மேலே கெட்டையும் மாட்டிடுவோம். மாட்டிட்டு அந்த சைடு வந்து கிளச்சை வந்து நம்ம எப்படி மாட்டணும் அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். நம்ம இந்த வண்டியில் வந்து கிளச்சு பிளேட்டு எல்லாமே வந்து நம்ம வந்து ஒரிஜினல் வந்து புதுசு வந்து மாட்டியாச்சு. மாட்டி இந்த கீரு பெடலு அதுபோக வந்து கிக்கர் சாஃப்ட்டு எல்லாமே வந்து மாட்டியாச்சு. நம்ம வந்து இந்த கிளச்சில் வர நீல ராடும் இந்த ராடும் வந்து நம்ம வந்து புதுசு வந்து போட்டிருக்கோம். புதுசு மாட்டும் போது இந்த இடத்துக்குள்ளே வந்து ஆயில் சர்க்குலேஷன் ஆகாது. அதனால் வந்து இந்த ராடுக்கு வந்து நம்ம நல்லா க்ரீஸ் பேக்கிங் பண்ணி மாட்டியிருக்கோம். இதே வந்து மாட்டிடலாம். மாட்டி இந்த கிளச்சு கவரை வந்து போட்டுடலாம். கிளச்சு கவரை போடுறதுக்கு முன்னாடி இந்த கிளச்சோட இந்த நட்டு வரும். இந்த நட்டு வந்து ஒரிஜினல் நட்டு தான் கருப்பு கலரில் வரும். இந்த வண்டியில் உள்ள நட்டு வந்து சாதாரண நட்டு இருந்துச்சு. நம்ம ரெண்டாவது மாட்டும் போது 2 நட்டும் கிளச்சு நட்டும் ஒரிஜினல் வாங்கி மாட்டியிருப்போம். இதே வந்து கிளச்சு கவரையும் கேஸ் கட்டு இந்த கேஸ் கட்டு ஒரிஜினல் கேஸ் கட்டு எப்போயுமே வந்து இந்த மாதிரி கருப்பு கலரில் வரும். இந்த மாதிரி கருப்பு கலரில் கேஸ் கட்டு மாட்டினா தான் நமக்கு வந்து ஆயில் லீக் ஆகிற கம்ப்ளைண்ட் வராது. நம்ம கிளச்சு கவரை வந்து மாட்டும் போதில் இந்த இடத்துலையும் ஒரு ஸ்டெடி பின் இருக்கும். இந்த பார்க்கும்போது தெரியும். இந்த இடத்துல ஒரு ஸ்டெடி பின் இருக்கும். இந்த இடத்துல ஒரு ஸ்டெடி பின் இருக்கும். இந்த 2 ஸ்டெடி பின்னும் கண்டிப்பான முறையில் வச்சு தான் மாட்டணும். இது இல்லாமல் மாட்டினோன்னா என்ன ஆகுனா நம்ம கிக்கர் வண்டியை ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த கிக்கர் ஃப்ரீ வந்து ஒய்யாமல் கலந்துக்கிட்டே இருக்கும். நிறையா வண்டியில் நான் இந்த கம்ப்ளைண்ட் அட்டன் பண்ணியிருக்கேன். நான் கிளச்சு கவரை கழட்டி மாட்டிட்டேன். அப்புறம் இருந்தும் கிக்கர் வந்து நமக்கு வந்து ஃப்ரீ வந்து ஒய்யாமல் கலருது அப்படின்னு சொல்லி கழட்டி பார்த்தா அந்த ஸ்டெடி பின் வந்து இல்லாமல் இருக்கும். இதில் ஏதாவது ஒரு ஸ்டெடி பின் இல்லாட்டினாலும் நமக்கு வந்து கிக்கர் ஃப்ரீ வந்து ஒய்யாமல் கலராக தான் செய்யும். நம்ம அதை கவனமாக பார்த்து மாட்டணும். அதுபோக வந்து இந்த ஏர் டீப்பும் நம்ம ஒரிஜினல் வாங்கியிருந்தோம். அந்த ஒரிஜினல் டீப்பை போட்டு மாட்டியாச்சு. பார்க்கும்போது தெரியும். 2 டீப்பும் ஒரிஜினல் மாட்டி அதுக்கு வந்து மேலே வந்து இந்த ரப்பர் ஒரு கருப்பு கலர் ரப்பர் வரும். அந்த ரப்பரை வந்து நம்ம மாட்டியாச்சு. அதுபோக வந்து இன்ஜினில் வந்து ஏர் வாங்குறதுக்கு ஒரு பிளாஸ்டிக்கில் வந்து ஒரு டீப் மாதிரி இருக்கும். அந்த டீப்பே வந்து நம்ம புதுசு வந்து போட்டிருக்கோம். இதில் வந்து ஒரு டீப் மட்டும் விட்டு இங்கிட்டு ஓவர்ஃபில் ஆகிற மாதிரி டீப்பை மட்டும் மாட்டிட வேண்டியதான். அப்போது கார்பூட்ரு ஒரிஜினல் கார்பூட்ரு வந்து நம்ம வந்து மாட்டியிருப்போம். இந்த கார்பூட்டரும் புதுசு போட்டாச்சு. இந்த ஏர் ஃபில்ட்ரு பிளான் ரப்பரு அதுபோல் இந்த 3 கிளிப்பு எல்லாமே மாட்டியாச்சு. இந்த கார்பூட்ரு
ரீடு வால்வு மாட்டி அதுக்கு வந்து ஒரு கேஸ்கெட் போட்டு இந்த ரீடு வால்வு பிளாஞ்சி வந்து நம்ம ஒரிஜினல் மாட்டியிருப்போம். மாட்டி அதுக்கு 4 போல்ட்டையும் போட்டு நல்லா ஒன்று டைட் பண்ணி இந்த ஏர் பாக்ஸையும் மேலே வந்து நம்ம புதுசு வந்து போட்டாச்சு. அதுபோக வந்து இந்த ஏர் டிப்பு இந்த ஃப்ரிஞ்சி எல்லாமே வந்து நமக்கு ஒரிஜினலே கிடச்சிச்சு, அதையும் மாட்டியாச்சு. இந்த 2 கிளிப்பையும் நம்ம ஒன்று மாட்டியாச்சு. இந்த வண்டியில் வந்து ஏர் ஃபில்ட்ரு வந்து புதுசு வந்து போட்டிருப்போம். இதுக்கு முன்னாடி இந்த வண்டியில் இருந்த ஏர் ஃபில்ட்ரு பார்க்கும்போது இந்த ஏர் ஃபில்ட்ரு தான் இங்கே இருந்துச்சு. இது ஏதோ ஒரு பாஞ்சு கிடைக்காத அளவுக்கு கட் பண்ணி போட்டு ரெடி பண்ணியிருக்காங்க. நம்ம அதுக்கு வந்து புது ஏர் ஃபில்ட்ரு வந்து நம்ம வந்து வாங்கி மாட்டியாச்சு. மாட்டி இந்த ஏர் ஃபில்ட்ரு இந்த கவர் மாட்டுறதுக்கு இந்த எதிர்ப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து ஆயில் போட்டிருப்பேன். இது எதனால் ஆயில் போட்டு மாட்டிங்கன்னா நமக்கு வந்து ஏர் வந்து இந்த இது வழியாக ஏர் வரும்போது தூசியாக வரும். இந்த மாதிரி ஆயில் போட்டிருந்தா இந்த ஆயிலில் வந்து தூசி ஒட்டிக்கிறோம். அப்படிங்கிறப்ப ஏர் ஃபில்டரோட லைஃப் வந்து நல்லாயிருக்கும், வண்டி ஓட்டுறதுக்கு நல்லா ஸ்மூத்தாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும் நண்பர்களே. இந்த ஏர் ஃபில்டர்னால் வந்து நம்ம வந்து குறைஞ்ச வந்து ஒரு 2500 கிலோமீட்டருக்கு ஒருக்கனால நம்ம க்ளீன் பண்ணி மாட்டிடணும். அப்போது வந்து இந்த வண்டியில் வந்து நம்ம வந்து மாட்டியாச்சு. பிரேக்கோட பேக் பிரேக் லைட்டு சுவிட்சை வந்து நம்ம மாட்டியிருக்கோம். மாட்டி இந்த சைனஸரையும் வந்து நம்ம புதுசு வந்து மாட்டியாச்சு. சைனஸர் புதுசு வந்து நம்ம வாங்கியிருந்தோம், அதே சைனஸரே மாட்டி பிரேக் ராடு எல்லாமே வந்து நம்ம நிக்கில் கோட்டிங் கொடுத்து அதே மாட்டி பின்னாடி நட்டு எல்லாமே வந்து மாட்டியாச்சு. இப்போ பிரேக்கு நல்லா இருக்குது. அப்போது வந்து இந்த வண்டியில் வந்து இந்த பவர் காயிலே மாட்டியிருக்கோம், சீடி நோட்டையே மாட்டியாச்சு. அதுபோக வந்து ஃப்ரண்ட் பிரேக்கு யோக்கு எல்லாமே வந்து பிரேக் லைட் சுவிட்சு எல்லாமே மாட்டி இந்த ஆக்சிலரேட்டர் கேபிள் எல்லாமே மாட்டியாச்சு. இப்போ நம்ம அடுத்து வந்து இந்த சைடு வந்து சுவிட்சு எல்லாம் மாட்டி ஸ்பீடாக மீட்ரு எல்லாமே வந்து இந்த கிளாம்பை வந்து மாட்டியிருப்பேன். மீட்டரையும் மாட்டி ஹெட்லைட்டையும் மாற்றுவோம். அப்போது இந்த டேஞ்சர் இங்கிட்ட வந்து டேஞ்சர் அசம்பிளையும் மாட்டி இந்த இண்டிகேட்ரு எல்லாத்தையும் இந்த வண்டியில் மாட்டுவோம். மாட்டி இந்த கிளச்சு கவரை வந்து இப்போ நம்ம மாட்டிட்டு வயரிங்கிட்டு எல்லாமே மாட்டி இந்த வண்டியை வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். நம்ம இந்த வண்டிக்கு வந்து பின்னாடி வந்து 2 இண்டிகேட்டரும் மாட்டியாச்சு, டேஞ்சரு, அப்போது வந்து நம்பர் பிளேட்டு, இந்த பேக்கில் மக்காடு ரப்பரு, அப்போது வந்து இந்த புட்ரஸ்ட்டு எல்லாமே வந்து நம்ம வந்து ஒரிஜினல் வந்து போட்டாச்சு. வயரிங் கிட்டும் வந்து நம்ம வந்து இந்த வண்டிக்கு வந்து புதுசு வந்து மாட்டியாச்சு. அதுமாதிரி வயரிங் கிட்டு மாற்றிட்டு இந்த ஆர்ஆர் யூனிட் வந்து எந்த வண்டிக்குரியது வாங்கி போட்டிருக்கோம்னா பஜாஜ் சிடி கண்ட்ரோலுக்குரியது வாங்கி போட்டிருக்கேன். இது எதனால் இந்த இது வாங்கி போடுறோன்னா பேட்டரிக்கு வந்து நமக்கு வந்து சார்ஜ் ஏறுறதும் கொஞ்சம் நல்லா குயிக்காக ஏறும். பேட்டரியும் வந்து நம்ம புதுசு வந்து அமரான் கம்பெனி வாங்கி போட்டிருக்கோம், அதுவும் புதுசு போட்டாச்சு. ஏன்னா பேட்டரிக்கு சார்ஜ் ஏறுறதும் நல்லா ஏறும். அதேமாதிரி வந்து முன்னாடி வந்து ஹெட்லைட்டு பவரும் பார்க்கும்போது நல்லா நமக்கு வந்து கூட இருக்கும், பவரும் நல்லா கூட இருக்கும். அப்போது வந்து ப்ளக்கு வந்து நம்ம வந்து எம்ஜிகே கம்பெனியில் வந்து எமஹா 135ன்னு சொல்லி RS 100ன்னு சொல்லி தனியாக போடுறாங்க. அந்த ப்ளக்கு தான் வந்து நம்ம வந்து போட்டிருக்கோம். இந்த ஏர் ஃபில்டர்னால் வந்து நம்ம வந்து மாட்டியாச்சு. அப்போது வந்து இந்த சைடு வந்து சுவிட்சு இதனால் வந்து நம்ம ஒரிஜினாலிட்டியாக பண்ணியிருக்கோம். இந்த எமஹா 135ல் என்ன மாடல் வருதோ அதே சுவிட்சு வந்து ஒரிஜினாலிட்டியாக வாங்கி நம்ம வந்து பண்ணியிருக்கோம், அதே மாதிரி மாட்டியாச்சு. அப்போது வந்து இந்த ஃபீடாக மீட்ரு வந்து நம்ம ஒரிஜினல் வாங்கியிருப்போம். இந்த சைடு 2 பாக்ஸு அதுவும் வந்து நம்ம ஒரிஜினல் வாங்கி தான் இந்த வண்டிக்கு வந்து மாட்டியிருக்கோம். பேட்டி லைனு எல்லாமே வந்து நல்லா ஒர்க் ஆகுது. இப்போ வண்டியை வந்து இன்ஜினை வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். அதே மாதிரி வந்து இன்னும் வண்டி வந்து ஃபினிஷிங் முடியலை, ஏன்னா இந்த கிக்கர் அசம்பிளி எல்லாமே வந்து நம்ம புதுசு வந்து மாட்டியாச்சு. அப்போது இந்த இன்ஜினில் வந்து இதில் வந்து ஒரு நீளமான கருப்பு ஸ்டிக்கரு, அப்போது வந்து இதில் வந்து எமகான்னு சொல்லி ஒரு ஸ்டிக்கர் வரும், அதனால் வந்து நம்ம ஒரிஜினாலிட்டியாக மாட்டணும். அப்போது வந்து இந்த சைடு வந்து சேரியாடும் வந்து நம்ம வந்து மாட்டியாச்சு. ஆயில் டேங்க்லேயும் நம்ம டூட்டி ஆயில் வந்து ஊற்றிருக்கோம், 1/2 லிட்டர் ஊற்றிருக்கோம். ஊற்றி ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். அப்போது இந்த வயரிங் கிட்டு எல்லாமே வந்து நம்ம ஒரிஜினலாகவே வாங்கியாச்சு. இந்த ஃப்ரண்டில் வர 2 இண்டிகேட்ரு அதையும் வந்து நம்ம மாட்டியாச்சு. இப்போ இந்த வண்டி இன்ஜினை வந்து ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இந்த வண்டியில் வந்து இன்ஜினையே வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி பார்த்தாச்சு. இன்ஜின் சவுண்டுனா நல்லா தான் இருக்குது. அப்போது வந்து இந்த வண்டியில் வந்து நம்ம வந்து குறைஞ்ச வந்து ஒரு 3 லிட்டர் பெட்ரோல் வாங்கி ஊற்றி
டேங்குனா மாட்டி பெட்ரோல் 3 லிட்டர் பெட்ரோலை வாங்கி ஊற்றி ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் வண்டியை ஓட விட்டோன்னா இன்ஜினோட நாய்ஸ் இன்னமும் குறைஞ்சிரும். அதுபோக வந்து இன்ஜின் வந்து ஓவர் ஹீட் ஏறும்போது நம்ம மாட்டினா இந்த ஆயில் சீலு, கிக்கர் ஆயில் சீலு, அந்த சைடு வந்து மேக்னட் ஆயில் சீலு எதுவும் வந்து கொஞ்சம் கிராஸாக மாட்டினோம், இல்லை ஆயில் சீல் வந்து இன்ஜின் ஹீட்டுக்கு தாங்காட்டினாலும் நம்ம வந்து புதுசு வந்து மாட்டிடலாம். ஏன்னா ஒரு 3 மணி நேரம் ஓடும் போது ஒரு 6 மணி நேரம் கணக்கு ஓடும். இந்த ஆயில் சீல்னால் எல்லாமே வந்து நம்ம ஒரிஜினல் போட்டனால இந்த இன்ஜின் ஹீட்டுக்கு வந்து தாங்குதா, வேறு ஆயில் லீக்கு எதுவும் ஆகுதாங்கிறதையும் நம்ம வந்து கரெக்டாக வந்து செக் பண்ணிடலாம். இப்போ இந்த வண்டியை வந்து நம்ம வந்து இந்த டேங்க் டோர்னால் வந்து பெயிண்ட் செட்டில் இருக்குது. அதை வந்து நம்ம இந்த மாதிரி டெஸ்ட் கேனை ஊற்றி பெயிண்ட் செட்டில் போய் டேங்க் டோரையும் மாட்டி இந்த வண்டி வந்து ஃபினிஷிங் வந்து நமக்கு வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். நம்ம வந்து இந்த வண்டியில் வந்து எல்லாமே வயரிங் கிட்டு அப்போது வந்து ஃப்ரண்டில் எல்லாமே வந்து மாட்டியாச்சு. இப்போ இந்த வண்டியை வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். வந்து வண்டியை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி பார்த்தாச்சு. மறுபடியும் வண்டியை ஆஃப் பண்ணிவிட்டு மறுபடியும் வண்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். இப்போ வண்டியை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி பார்த்ததில் இன்ஜின் சவுண்டு நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து அரெஸ்ட் ஆகிருச்சு, நல்லாவும் இருக்குது. அதுபோக வந்து இந்த வண்டியில் வந்து நம்ம பெட்ரோல் டேங்கை மாட்டி வண்டியில் வந்து ஒரு 4 லிட்டர் பெட்ரோல் போட்டு அது ஃபுல்லாக ஓடுற அளவுக்கு வண்டி ஸ்லோவில் வந்து நம்ம ஓட விடணும். அதேமாரி ஆயில் பம்பும் இந்த வண்டியில் வந்து நல்லா ஒர்க் ஆகுது. ஆயில் பம்புலேயும் வந்து நம்ம ஆயில் பம்பில் ஆயில் வந்து இன்ஜின்குள்ளே அதிகமாக போகிற மாதிரி ஆயில் பம்பையும் நம்ம வந்து ரெடி பண்ணிக்கிறணும். ஏன்னா இந்த பம்பை வந்து லைட்டாக கூட்டினோம்னா ஆயில் பம்பு வந்து நமக்கு ஆயில் வந்து கார் ரூட்டருக்கு வந்து நல்லா நிறையா போகும். அப்படிங்கிறப்ப இன்னும் கொஞ்சம் சைனஸில் வந்து புகையாக வரும். இந்த 4 லிட்டர் பெட்ரோலில் வந்து இந்த மாதிரி ஓட விட்டோம்னா வண்டியோட இன்ஜின் சவுண்டே பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் ரொம்பவே வந்து மாறிடும். நம்ம இந்த 4 லிட்டர் பெட்ரோலை ஊற்றி ஓட விட்டு இன்ஜினோட சவுண்டு வந்து இந்த வண்டியில் வந்து எப்படி இருக்குங்கிறதையும் நம்ம வந்து பார்ப்போம். அதுபோக வந்து இந்த வண்டியில் வந்து ஃபயரிங் கிட்டு அது எல்லாமே வந்து கரெக்டாக மாட்டியாச்சு. பின்னாடி டேஞ்சரு எல்லாமே வந்து மாட்டியாச்சு. இப்போ வந்து நம்ம சாவியை போட்டு ஃப்ரண்ட் பிரேக் பிடிச்சாலும் பின்னாடி வந்து பிரேக் லைட் வந்து எரியும். அதேமாதிரி பேக் பிரேக்கு அதையும் பிடிச்சோம்னா பேக் பிரேக்கும் வந்து நமக்கு வந்து கரெக்டாக எரியுது. அப்போது இந்த வண்டியில் வந்து நம்ம வந்து இந்த கேண்டில் பாரில் வர இந்த யமாங்கிற எம்பளம் இது வந்து நம்ம ஒரிஜினல் வாங்கி மாட்டியிருப்போம். ஃபீடா மீட்ரும் வந்து ஒரிஜினல் போட்டாச்சு. அதுக்கு சைடில் வர 2 மீட்ரு வந்து நம்ம ஒரிஜினலே போட்டிருக்கோம். ஏன்னா இது எதுனா நான் சொல்கிறேன்னா, இது ஒரிஜினல் போட்டால் தான் நமக்கு வந்து இது வந்து ஃபேடு எதுவுமே ஆகாது. இது வந்து வேறு பிராண்டு போட்டோன்னா நம்ம வாங்கி போட்டு கொஞ்சம் நாள்லே பார்க்கும்போது ரொம்ப ஃபேட் ஆகிரும். இந்த மீட்டர் உள்ள இந்த கிளாஸு எல்லாமே வந்து ஒரு மாதிரியாக டல்லாகிடும். இந்த மாதிரி ஒரிஜினல் போடும்போது வந்து நமக்கு வந்து அந்த டல்லாகிற கம்ப்ளைண்ட் வந்து எதுவுமே வராது. அப்போது இந்த சாவினா வந்து நம்ம ஒரிஜினலே வாங்கி போட்டிருக்கோம். இந்த சுவிட்சு வந்து யமஹாவில் வந்து ஒரிஜினாலிட்டியாக ஓல்டு மாடலில் வந்து 89ல் 98ல் வந்து 98 99லனா வந்து இந்த 135 வந்து இந்த ஓல்டு மாடல் சுவிட்சு தான் வரும். அதே வந்து இந்த வண்டிக்கு ஒரிஜினாலிட்டியாக மாற்றி இந்த சோக்கு எல்லாமே வந்து இருக்கும். அப்போ வந்து இந்த லிவரு 2 லிவரும் வந்து ஒரிஜினல் போட்டிருக்கோம். இந்த லிவர் இந்த ரப்பரும் ஒரிஜினல் கிடச்சிச்சு. அதையும் வந்து நம்ம ஒரிஜினலே வந்து நம்ம போட்டாச்சு. அப்போது வந்து ஃப்ரண்டில் வந்து 2 இண்டிகேட்ரு, அப்போது வந்து ஹெட்லைட்டு, இந்த நம்பர் பிளேட்டுக்கு மேலே இந்த யமஹான்னு சொல்லி ஒரு எம்பளம் வரும். அதுவும் வந்து நம்ம ஒரிஜினலே போட்டிருக்கோம். ஹார்னு ஒரிஜினலே வந்து நம்ம மாட்டியாச்சு. அப்போது வந்து இந்த வண்டியில் வந்து இந்த சைடு வந்து கீழ்கடல், அப்போது வந்து இந்த சேரி கார்டும் வந்து நம்ம வந்து புதுசு வாங்கிட்டு மாற்றியாச்சு. சாக்கல்சர் மொத்தம் இந்த கஸ்டமர் வந்து இப்போ தான் சாக்கல்சர் மாற்றினேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அதனால் சாக்கல்சர் வந்து நம்ம அந்த பழசே போட்டிருக்கோம். அதுமாதிரி இந்த புட்ரஸ்ட் வந்து உள்ளே வர ராடு வந்து நமக்கு ஒரிஜினல் கிடச்சி. இது வந்து வண்டியில் வந்து இந்த ரப்பர் கிட்டு வாங்கினோம்ல, அந்த ரப்பர் கிட்டோட புட்ரஸ்ஸு அந்த ரப்பரை தான் நான் போட்டிருக்கேன். இது வந்து நம்ம வந்து நிக்கில் கோட்டிங் கொடுத்துருப்போம். அந்த வாசரை வந்து இந்த ஃப்ரண்டில் வர புட்ரஸ் ரப்பரு, அதுக்கு வந்து ஃப்ரண்டில் வந்து மக்காடு பிளாப்பு, இந்த மக்காடு ரப்பரு, இந்த கேபிள் ரப்பர் வந்து நம்ம பெரிய ரப்பர் போட்டிருக்கோம். சிங்கிள் ரப்பர் போடலை, இந்த பெரிய ரப்பரே வந்து நம்ம போட்டிருக்கோம். பின்னாடி வந்து பேக்கில் வந்து நம்ம வந்து மக்காடு பிளாப்பு அதுவும் வந்து நம்ம ஒரிஜினாலிட்டியாக வர மாதிரியே மாட்டியாச்சு. அப்போது அந்த வயரிங்ஸ்க்கெல்லாம் மாட்டி பேட்ரி வந்து என்ன பிராண்ட் வாங்கி போட்டிருக்குன்னா பவர் ஜோன் அந்த கம்பெனி தான் வாங்கி போட்டிருக்கோம். அப்போது வந்து அதுக்கு பீஸ் பாக்ஸு எல்லாமே வந்து நம்ம கரெக்டாக ஒரிஜினாலிட்டியாக வந்து ரெடி பண்ணியாச்சு. அப்போது இந்த வண்டிக்கு வந்து 6 யூனிட்டு, இந்த பேட்டரிக்கு வந்து
சார்ஜ் ஏறுறதுக்கு வந்து இந்த ஆர்ஆர் தான் போடுவேன். இது எந்த வண்டிக்குரியதுன்னா இது பஜாஜ் சிடி 100க்குரியது. இது போட்டால் என்ன ஆகும்னு பார்த்தோன்னா பேட்டரிக்கு வந்து சார்ஜ் நல்லா ஏறி நல்லா போகும். அதுபோக வந்து ஹெட்லைட் பவரும் நல்லாயிருக்கும். இப்போ இந்த வண்டியில் வந்து பகல்லே வந்து ஹெட்லைட் போட்டு பார்ப்போம் எவ்வளோ வெளிச்சம் இருக்குன்னு. ஹெட்லைட் வந்து பகல்லே பார்க்கும்போது ஹெட்லைட் வந்து பவர் வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னா இந்த ஆர்ஆர் போட்டால் தான் நல்லா ஹெட்லைட்டும் நல்லா பவராக இருக்கும். நம்ம அதே வந்து போட்டாச்சு. இப்போ இந்த வண்டியில் வந்து நம்ம வந்து பெட்ரோல் டேங்கை மாட்டி இந்த 4 லிட்டர் பெட்ரோலை ஊற்றி நம்ம ஓட விடுவோம். பெட்ரோல் டேங்க் வந்து நமக்கு வந்து பெயிண்ட் அடித்து அதுவும் வந்துடுச்சு. அதையும் வந்து நம்ம நீட்டாக பெட்ரோல் உள்ளே வந்து ஊற்றி நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி அதுபோக பெட்ரோல் டேப்பு இந்த வண்டிக்கு பெட்ரோல் டேப்பும் ஒரிஜினல் வாங்கி நம்ம வந்து மாட்டுவோம். அப்போது வந்து இந்த சைடு டோரும் பெயிண்டிங் வந்து நல்லா நீட்டாக பண்ணியாச்சு. பார்க்கும்போது தெரியும் நல்லா ஃபினிஷிங்லாம் நல்லாயிருக்கு. அதுக்கு வந்து இந்த எம்பளம் ஃபுல்லாமே ஒரிஜினல் தான் போட போகிறோம். இந்த டேங்கில் வர்றது அதுபோக வந்து இந்த டோரில் சைடில் வர்றது இந்த இன்ஜின் ஸ்டிக்கர்னால் என்ன ரேட்டு வருதுன்னு பார்த்தோன்னா 17 ரூபா தான் வரும். இந்த இன்ஜினில் எமகான்னு வர ஸ்டிக்கரு. அதுபோக அது வந்து இந்த கருப்பு கலரில் ஒரு கோடு மாதிரி வரும். அந்த இது எல்லாமே வந்து நம்ம வந்து ஒரிஜினலே வந்து வாங்கியிருப்போம். இதே வந்து இந்த வண்டியில் மாட்டி வண்டியை ஓட விட்டு மறுபடியும் வந்து ஸ்டார்ட் பண்ணி ஃபினிஷிங் வந்து இந்த வண்டியில் வந்து எப்படி இருக்குங்கிற வந்து பார்ப்போம் நண்பர்களே. நம்ம வந்து இந்த வண்டியை வந்து கம்ப்ளீட்டாக பெயிண்ட் அடித்து நம்ம ஒர்க் ஷாப்பில் வச்சு எல்லாமே வந்து இந்த வண்டியில் வந்து மாட்டியாச்சு. மாட்டிட்டு இப்போ கடைசியாக வண்டிக்கு வந்து லைட்டாக நம்ம மாட்டும் போது அந்த ஸ்டாண்டு இதுக்குன்னா வந்து லைட்டாக பெயிண்ட்டு போயிருந்துச்சு. அதை வந்து நம்ம பெயிண்டர் வந்து லைட்டாக டச்சப் பண்ணுறாப்புல தெரியும். நல்லா டச்சப் பண்ணிட்டாரு. பெயிண்டோட குவாலிட்டி பார்க்கும்போது நல்லா ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். நம்ம கிட்ட வச்சு காட்டுறோம். ஃபினிஷிங்னால் அவ்வளோ அருமையாக கொடுத்துருக்காரு. இன்னும் வந்து நம்ம ஒர்க் ஷாப்புக்கு கொண்டு போய் இன்னும் ஒரு சின்ன வேலை இருக்குது. ஏன்னா இன்னும் சீட் கவரு இந்த டேங்க் கவர்னால் மாற்ற வேண்டியிருக்கு. அதெல்லாம் மாட்டி இந்த வண்டியை வந்து கஸ்டமருக்கு வந்து டெலிவரி பண்ணிக்கலாம். இந்த சைடு சேல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பெயிண்டிங்கு அவ்வளோ அருமையாக பண்ணியிருப்பாப்புல. டேங்கில் வந்து அந்த சின்னவாக இருக்கிற மாதிரி பார்க்குறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்குது. நம்ம ஸ்டேஜெல்லாம் நல்லா நீட்டாக பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. கிளச்சு கவரு எல்லாமே. இப்போ நம்ம வந்து இந்த வண்டியில் வந்து டேங்க் கவரும் இந்த சீட் கவரும் போட்டு கஸ்டமருக்கு வந்து நம்ம டெலிவரி கொடுத்துடலாம். நம்ம வந்து இந்த வண்டியில் வந்து ஃபுல்லாக எல்லாமே ரீஸ்டோர் வந்து மாட்டி வண்டியை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வண்டியை வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணி பார்த்துக்குருவோம். இப்போ வந்து வண்டியை வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணி பார்த்தாச்சு. இப்போ இந்த வண்டியில் வந்து நம்ம வந்து என்னென்ன புதுசு போட்டிருக்கோம் அப்படிங்கிறத வந்து முதல்ல வந்து நம்ம பார்ப்போம். ஃப்ரண்டில் வந்து இந்த கேண்டில் பார் புதுசு போட்டிருப்போம். 2 யோக்கு 2 லிவரு அப்போது வந்து இந்த கேபிள் ஐட்டம் எல்லாமே வந்து நம்ம புதுசு போட்டிருப்போம். இந்த சுவிட்சு கிட்டு இதுவும் புதுசு. 2 கண்ணாடி இந்த ஃபீடாமீட்ரு இந்த 3 மீட்டருமே வந்து புதுசு போட்டிருப்போம். 3மே வந்து நம்ம ஒரிஜினல் வாங்கி நம்ம மாட்டியிருப்போம். அதுபோல் இந்த கப்பும் வந்து நம்ம ஒரிஜினல் போட்டிருக்கோம். போர்க்கு ரேசரும் மாற்றிருப்போம். இந்த லாக் செட்டு அதுவும் வந்து ஒரிஜினல் போட்டிருப்போம். போர்க்கு ரேசர் மாற்றிருக்கு. அதுபோல் வந்து இந்த போர்க்கு டீப்புமே வந்து 2 டீப்பு உள்ளே வர ஃபிரிங்கி ஆயில் சீலு எல்லாமே வந்து புதுசு போட்டிருப்போம். ஃப்ரண்ட் மக்காடு இது வந்து இந்த வண்டிக்கு வந்து புதுசு. ஃப்ரண்ட்டு டயரு ரிம் வந்து பழசு தான் போட்டிருப்போம். இந்த போக்ஸு ஃபுல்லாமே வந்து புதுசு வாங்கி நம்ம நிக்கல் கோட்டிங் கொடுத்து மாட்டியிருப்போம். இந்த பிரேக் கேமும் புதுசு. இந்த பிரேக் ஷூ பிளேட்டு உள்ளே வர ஃபீடாமீட்டர் பினியனு எல்லாமே வந்து புதுசு. அதுபோல் வீல் பேரிங்கு 2 பேரிங்கு அப்போது வந்து பேக்கெட்டில் வர 3 பேரிங்கு செயின் ப்ராக்கெட்டில் வர்றது எல்லாமே வந்து நம்ம வந்து இந்த வண்டிக்கு வந்து ஒரிஜினலாக என்ன வருமோ அதே வந்து நம்ம வந்து புதுசு போட்டாச்சு. அப்போது இந்த ஆரனு புதுசு போட்டிருப்போம். வயரிங் கிட்டும் நம்ம வந்து புதுசு வாங்கி மாட்டியிருப்போம். புதுசு ஒரிஜினல் வயரிங் கிட்டு வாங்கி நம்ம வந்து மாட்டியிருப்போம். இந்த சீட் அசம்பிளி இது வந்து நம்ம வந்து புதுசு போட்டிருப்போம். பெட்ரோல் டேங்கு
வந்து பழைய டேங்கு தான். இந்த சைடு டோரு 2, அதுபோக இந்த சைடில் வர இந்த எம்பலம், இந்த யமஹான்னு வர எம்பலம், இது எல்லாமே வந்து நம்ம வந்து புதுசு வந்து போட்டிருப்போம். இந்த கீர் அசம்பிளி புதுசு. அப்போது இந்த வண்டியில் வர போல் நட்டு கிட்டு அது எல்லாமே வந்து இந்த வண்டிக்கு வந்து புதுசு போட்டிருப்போம். புதுசு வந்து 1800 என்னமோ வந்துச்சு. வாங்கி நம்ம ஃபுல்லாமே நிக்கில் கோட்டிங் கொடுத்து நம்ம வந்து இந்த போட்டிருக்கோம். அப்போது அந்த கார் ஊட்ரு புதுசு, இந்த கார் ஊட்ரு பிளாஞ்சி புதுசு, அந்த ஏர் டிப்பு, ஏர் பாக்ஸு, அப்போது இன்ஜினில் பார்த்தீங்கன்னா இன்ஜின் பேரிங்கு கிட்டு எல்லாமே புதுசு. அங்கிட்டு கிளச்சு பிளேட்டு, ஸ்டீல் பிளேட்டு எல்லாமே வந்து நம்ம ஒரிஜினல் வாங்கி போட்டிருப்போம். அப்போது அந்த பிஸ்டனு, ஃபார் ப்ளக்கு, கிராங்கை வந்து கலட்டி லேத்தில் கொடுத்து ஃபுல்லாக கை, அப்போது அதில் வர பின்னு, பேரிங்கு எல்லாமே புதுசு வாங்கி நம்ம புது வண்டி மாதிரியே இந்த வண்டியை வந்து நல்லா நீட்டாக அசம்பிள் பண்ணியிருப்போம். அதுபோக வந்து ஆயில் டேங்கு புதுசு, ஒரிஜினல் ஆயில் டேங்க் வந்து ஒரிஜினல் போட்டிருப்போம். பேட்டரியும் வந்து நம்ம புதுசு வந்து போட்டிருப்போம். இந்த சைடு வந்து செயின் கவரு, இந்த செயின் கவர்னால் வந்து நம்ம புதுசு வாங்கி பெயிண்ட் அடித்து நம்ம மாட்டியிருக்கோம். இந்த வண்டிக்கு வந்து இந்த சைடு சேரியாடு, பேக்கில் டயரு, அதுபோக வந்து பேக்கிலே போக்ஸு புதுசு வாங்கி நிக்கில் கோட்டிங் தான் கொடுத்துருப்போம். இந்த பின்னாடி வர இந்த கேரியல் இதுவும் புதுசு. பேக்கில் 2 இண்டிகேட்ரு, டேஞ்சரு, அதுபோக வந்து இந்த டேஞ்சரு கிளாம்பு இதுவும் புதுசு போட்டிருப்போம். 2 பிரேக் ஷூ, இந்த வண்டிக்கு வந்து ஃப்ரண்டில் வர பிரேக் ஷூவும் பேக்கில் வர பிரேக் ஷூவும் வந்து புதுசு போட்டிருப்போம். இந்த பேக் மக்காடு புதுசு. மக்காடுக்கு அடுத்து பிளாஸ்டிக் மக்காடு ஒன்று வரும், அது ஒரிஜினல் வந்து நம்ம வாங்கி போட்டிருப்போம். அதுமாதிரி இந்த டூல்ஸ் பாக்ஸும் ஒரிஜினல் வாங்கி நம்ம வந்து புதுசு வந்து போட்டிருப்போம். சைடு டோரு, இந்த டோரு அந்த சைடு வர டோரு எல்லாமே வந்து நம்ம புதுசு போட்டிருக்கோம். இந்த சைனஸரு, இந்த வண்டிக்கு வந்து சைனஸர் அசம்பிளியே வந்து நம்ம வந்து புதுசு வாங்கி மாட்டியிருப்போம். இந்த கிக்கர் அசம்பிளி, இந்த கிக்கர் அசம்பிளி ஒரிஜினல் வாங்கி நம்ம வந்து மாட்டியிருப்போம். இந்த பிரேக் பெடலும் வந்து நமக்கு வந்து புதுசு வந்து போட்டிருப்போம். அதுபோக இந்த வண்டியில் வந்து நம்ம வந்து இன்ஜினை ஃபுல்லாக மாட்டி ஒரு 3 லிட்ரு பெட்ரோல்கிட்ட ஒரு 8 மணி நேரம் தான் வண்டியை வந்து நம்ம நல்லா ஓட விட்டுருக்கோம். ஓட விட்டு தான் எப்போயுமே வந்து இந்த யமஹா இன்ஜின் வேலை பார்த்தோம்னா குறைஞ்சது வந்து ஒரு 3 லிட்ரு பெட்ரோலில் ஒரு 8 மணி நேரம் 9 மணி நேரம் வண்டியை நல்லா ஓட விட்டு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ண பிறகு நல்லா கூலிங் இறங்கின பிறகு வண்டியை வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணி பார்த்தோம்னா இன்னும் கொஞ்சம் நமக்கு வந்து இன்ஜினோட நாய்ஸு எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக அரெஸ்ட் ஆகிருக்கும். இந்த வண்டியில் வந்து அந்த மாதிரி வந்து ஓட விட்டு நிப்பாட்டினோடனே என்ன செய்யணும்னா இந்த போல்டு நட்டு, இந்த ஸ்க்ரூ எல்லாத்தையும் வந்து அந்த சைடு வந்து மேக்னட் சைடும் எல்லா ஸ்க்ரூ, மேலே வர கெட்டு போல்டு, இன்ஜின் பெட் போல்டு எல்லாத்தையும் வந்து நம்ம ஒன்று போல் டைட் பண்ணணும். இந்த 8 மணி நேரம் ஓடி முடித்தோடனே என்ன ஆகும்னா நம்ம வந்து இந்த கிக்கர் ஆயில் சீலு, அதுபோக அங்கிட்டு சின்னப்பல் ஆயில் சீலு, கீழ்படல் ஆயில் சீலு, அங்கிட்டு மேக்னட் ஆயில் சீலு எல்லாமே மாட்டியிருப்போம். அந்த 8 மணி நேரம் ஓடும்போது வண்டி நல்லா இன்ஜின் ரொம்ப ஹீட்டு ஏறி இறங்கும்போது நம்ம ஆயில் சீல் வந்து ஒரு வேளை கிராஸாக மாட்டியிருப்போம், இல்லை ஆயில் சீல் எதுவும் கம்ப்ளைண்ட்டாக இருந்தால் நமக்கு வந்து இந்த வண்டியில் வந்து ஆயில் லீக் ஆகிற கம்ப்ளைண்ட் வந்துடும். இந்த வண்டியில் வந்து ஆயில் லீக் ஆகிற கம்ப்ளைண்ட் எதுவுமே வரல. ஏன்னா இந்த வண்டியை வந்து நம்ம வேலையை முடித்தோடனே நம்ம வீட்டில் வந்து வண்டியை நிப்பாட்டியாச்சு. நிப்பாட்டி போய்கிட்டு ஒரு 20 நாள் 25 நாளுக்கிட்ட ஆச்சு. ஆயில் லீக் எதுவுமே இல்லை. வண்டியை வந்து நல்லா உடனே வந்து ஸ்டார்ட் ஆகிடுது. இப்போ இந்த வண்டியை வந்து நம்ம வந்து ஒரு 1000 கிலோமீட்ரு ஓடினோனையும் இன்ஜின் ஆயிலை மட்டும் நம்ம கழட்டி விட்டு மாற்றணும். ஒரு 1000 கிலோமீட்ரு இல்லை ஒரு 2000 கிலோமீட்ரு வரையும் நம்ம வந்து ஒரு 40-50லே வந்து இந்த யமஹா வண்டியை ஓட்டியே செட் பண்ணி வச்சுருந்தோம்னா அந்த 2000 கிலோமீட்ரு கழித்து பார்த்திங்கன்னா இன்ஜினோட நாய்ஸே வந்து இந்த இன்னும் கொஞ்சம் நல்லா மாறிடும். அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன தான் வண்டியை விரட்டினாலும் இன்ஜினுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனை எதுவுமே வராது நண்பர்களே. ஆயில் பம்பு எல்லாமே வந்து கரெக்டாக நமக்கு வந்து இந்த வண்டியில் வந்து ஒர்க் ஆகுது. இந்த ஆயில் டிப்பு எல்லாமே வந்து நம்ம ஒரிஜினல் தான் வாங்கி போட்டிருக்கோம். அதுபோக வந்து இந்த வண்டியில் வந்து ரப்பர் கிட்டு ஃபுல்லாக இந்த வண்டியில் வந்து டோட்டல் ரப்பர் கிட்டு வந்து 1300 என்னமோ வந்துச்சு. அது எல்லாமே வந்து நம்ம புதுசு போட்டிருக்கோம். இந்த வண்டியில் வந்து பெயிண்டிங் வந்து எவ்வளோ ஆச்சுன்னா, பெயிண்டிங் வந்து எங்கள் சிவகாசியில் தான் பண்ணேன். அந்த ப்ராசஸ் எல்லாமே ஃபுல் வீடியோ வந்து நான் வந்து போட்டிருப்பேன். அது 18,000 வந்துச்சு. ஏன்னா இந்த டேங்க்லலாம் பார்த்தீங்கன்னா டபுள் கலராக வர மாதிரி இருக்கும். அதுக்குரிய வீடியோலாம் நான் போட்டிருப்பேன். டபுள் கலராக வரும், ஜிகுனாவாக வந்து வெயிலில் பார்த்தோம்னா இந்த டேங்க் டோர் மட்டும் கொஞ்சம் ஜிகுனாவாக தெரியும். பக்கத்தில் பார்க்கும்போது நல்லா நீட்டாகவும் இருக்கும், வண்டி பார்க்குறதுக்கே வந்து இருக்கும். இந்த டேங்க் டோருக்கே வந்து நம்ம ஆன்லைனில் இந்த பெயிண்டிங் வந்து செக் பண்ணி பார்த்தோம்னா நான் பார்த்ததில் இந்த கஸ்டமரே சொன்னார், இன்னும் 12,000 டேங்க் டோருக்கு மட்டும் போட்டிருக்காங்க அப்படின்னாரு. நம்ம டோட்டல் இந்த வண்டியோட பெயிண்டிங்கே வந்து 18,000. இதே இது வந்து 8,000 அடிக்காங்க, 10,000 அடிக்கிறாங்க. ஆனால் அது வந்து இந்த மாதிரி ஒரிஜினாலிட்டி வந்து வராது நண்பர்களே. இந்த வண்டியில் வந்து எல்லாமே வந்து நம்ம கரெக்டாக ஒரிஜினாலிட்டியாக இருக்கும். இப்போ இந்த வண்டியை வந்து நம்ம கிலோமீட்டரும் எவ்வளோ ஓடி இருக்கோன்னு பார்க்கும்போது 8 மணி நேரம் வண்டி ஓடி முடித்த பிறகு நம்ம 82 கிலோமீட்டர் ஓடி இருக்கோம் நம்ம வந்து இந்த வண்டியை வந்து. இப்போ இந்த வண்டியை வந்து இந்த கஸ்டமர் வந்து எங்கேருந்து வந்தாருன்னு பார்த்தீங்கன்னா நாகர்கோயிலேருந்து வந்தார். இப்போ டெலிவரியும் வந்து நீங்களே கொண்டு போய்
விட்டுருங்கண்ணே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. நம்ம தான் கொண்டு போய் விடவும் போகிறோம். அவுட்ரு இங்கேருந்து எங்கள் ஊர்லேருந்து நாகர்கோவில் எப்படி பார்த்தாலும் ஒரு 300 கிலோமீட்டருக்கு குறையாமல் வரும். அதுக்கு வந்து நம்மளே கொண்டு போய் இந்த வண்டியை வந்து டெலிவரி கொடுத்துருவோம். உங்கள் வண்டியும் இதே மாதிரி ஃபுல் ரீஸ்டோர் பண்ணோன்னா நம்மக்கிட்ட கொண்டு வாங்க, நல்லா நீட்டாக பண்ணி கொடுப்போம் நம்மளே. ஏன்னா இந்த வண்டிக்கு வந்து கொஞ்சம் 88,000 செலவு வந்து கொஞ்சம் அதிகம்தான். ஏன்னா ஜாமான் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் வந்து ஒரு 75% ஜாமான் புதுசு வந்து நம்ம போட்டனால தான் இந்த அளவுக்கு செலவு. இதே இது வந்து வண்டி நல்லா ஓடுது அப்படின்னா பெயிண்டிங் வந்து ஒரு 18,000. அதுப்போ வந்து நமக்கு ஃபுல் ரீஸ்டோருக்கு கழட்டி மாட்டுற லேபர் எவ்வளோ வாங்குறேன்னு பார்த்தீங்கன்னா 15,000 வாங்குகிறேன். இந்த மாதிரி ஒரிஜினாலிட்டியாக தான் எல்லாமே வந்து பண்ணிப்போம். அதான் நண்பர்களே, இன்றைக்கி நம்மகிட்ட இந்த ஃபுல் ரீஸ்டோர் வந்தனால நம்மளோட யூடியூப் சேனலில் ஒரு பதிவாக போட்டு தான் போட்டிருக்கேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே.